தென்னிந்திய திரையுலகில் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி. திரைத்துறையில் நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நடிகை ராதிகா தயாரித்து நடித்த சித்தி தொடரில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரத்தில் தனித்துவ முத்திரை பதித்ததால் பாலாஜி என்ற அவரின் பெயர் டேனியல் பாலாஜியாக மாறியது. இவர் பல்வேறு திரைப்படங்களில் வில்லன் நடிகராக நடித்துள்ளார். அதன்படி காக்க காக்க, பொல்லாதவன், வேட்டையாடு விளையாடு, பைரவா, பிகில் போன்ற திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் பிடித்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். காக்க காக்க படத்தில் அவரின் நடிப்பு கௌதம் மேனனை கவர்ந்துவிட, தன்னுடைய வேட்டையாடு விளையாடு படத்தில் டேனியல் பாலாஜியை பிரதான வில்லனாக நடிக்க வைத்தார். கமல்ஹாசனுடன் அவர் மோதும் காட்சி இன்றும் ரசிக்கப்பட்டு வருகிறது. வேட்டையாடு விளையாடு படம் போலவே அவருக்கு பெரும் வரவேற்பு பெற்றுக் கொடுத்த திரைப்படம் பொல்லாதவன். வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் தனக்கே உரிய தனித்துவமான நடிப்பில் மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி. இந்த நிலையில் நேற்றிரவு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக டேனியல் பாலாஜியின் உடல் வைக்கப்பட உள்ளது. இவர் மறைந்த பிரபல நடிகர் முரளியின் சகோதரர் ஆவார்.